அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மௌனம் ஒரு பாஷை சிறுகதை வாங்க கேட்கலாம். இந்த சிறுகதை ஆனந்த விகடனில் 1962 எழுதியிருக்காரு. நல்ல வேளை, அவன் தனியாக தான் வந்திருந்தான். 5 வருடங்களுக்கு முன் எனக்கு 7 பிள்ளைகள் தான் பிறந்தன என்று நினைத்து கொண்டு, உன்னை தலைமுழுகி விட்டேன் என்று முகத்தில் நீ விழிக்காமல் இருந்தால் அதுவே பிறந்த குடும்பத்துக்கும் உன்னை பெற்ற பாவிகளுக்கும் நீ செய்யும் கைமாறாக இருக்கும் என்று எழுதிவிட்ட சிங்காரம் பிள்ளையின் கடிதத்தை பார்த்து ஒரு பதிலும் எழுதாமல் சரி அப்படியே ஆகட்டும் என்பது போல் மௌனமாய் இருந்துவிட்ட ரவிக்கு அவன் அம்மா செய்த அக்கிரமத்தால் உடனே புறப்பட்டு வர கடிதம் எழுதிவிட்டு நேற்றிலிருந்து அவன் தனியாய் வருவானா அல்லது அந்த சீமக்காரியையும் இழுத்து கொண்டு வந்து மானத்தை வாங்குவானா என்று தவித்து கொண்டிருந்த சிங்காரம் பிள்ளை வண்டியிலிருந்து ரவி மட்டும் இறங்குவதைக் கண்டு பெருத்த மன நிம்மதி பெற்றார். ரவி சாதாரண தூய வேட்டியும் சட்டையும் அணிந்த பழைய ரவியாகவே வந்திருக்கிறான். 5 வருஷங்களில் 28 வயதுக்குள் ரொம்ப பெரிய மனிதன் மாறிவிட்டான். தலையில் முன்பக்கம் வழுக்கை விழுந்திருக்கிறது. பார்ப்பதற்கு அவன் அண்ணன் சுந்தரத்தை விட வயதானவன் மாதிரி தோன்றினாலும் ரவியின் அழகு குறைந்து விடவில்லை. நிறம் இன்னும் கூடியிருக்கிறது. சதை போட்டிருக்கிறான். அழகுக்கோ புத்திக்கோ என்ன குறைச்சல்? சின்ன வயதிலேயே தெரியும். சுந்தரம் காட்டையும் களத்தையும் சுத்தி வரத்தான் லாய்க்குன்னு. இவன் புத்தியை நம்பித்தான் பட்டணத்துக்கு அனுப்பினேன். படிக்கிறதுக்கு படிக்க போன பிள்ளைக்கு புத்தி போச்சே அந்த வெள்ளைக்காரி பின்னால. அப்பா! கையில் சூட்கேஸுடன் தன்னை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டவர் பின்னால் வந்து நின்று கொண்டு அவன் மெல்ல அழைத்தான். அவர் திரும்பி பார்க்கவில்லை. அவர் கண்கள் மட்டும் கலங்கினது அவனுக்கு தெரியாது. அவன் அவர் பின்னால் சப்தமில்லாமல் லேசாக சிரித்து கொண்டான். பிறகு கவலை தோய்ந்த குரலில் கேட்டான், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஏன் இப்படி பண்ணினாங்க? இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கும்படியாக என்ன நடந்துச்சு என்று அவன் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்ட 3 கேள்விகளுக்கும் அவன் முகத்தை பார்க்காமல், கூடத்தரையில படுத்திருக்கா, உள்ளே போய் பார்த்து அவளையே கேளு. இந்த வீட்டுல ஒவ்வொருத்துக்கும் புத்தி போகுதே, கர்மம் என்ற சலிப்புடன் ஒரே பதிலை சொல்லிவிட்டு திண்ணை மீது துண்டை விரித்து உட்கார்ந்த சிங்காரம் உள்ளே போகும் மகனை பின்னாலிருந்து பார்த்தார். பிள்ளைங்கிற பாசமே எனக்கு அத்து போச்சு. இல்ல இல்ல அத்து போச்சுன்னு நினைக்கிறேன். பெத்தவளால் அப்படி இருக்க முடியுமா? அது சரி, என்ன இருந்தாலும் அதுக்காக இப்படி ஒரு காரியம் செய்வாளோ என்று மனைவியை பற்றி எண்ணிய சிங்காரம் 2 நாட்களுக்கு முன் அவள் அரளி வேரை அரைத்து குடித்து தற்கொலை செய்து கொள்ள எத்தனித்ததன் காரணங்களை எத்தனையோ தடவைக்கு பின் இப்பொழுதும் ஒரு முறை சிந்தித்து பார்த்தார். சிங்காரம் பிள்ளையின் மனைவி அலமு ஆட்சிக்கு எத்தனையோ குறைகள். மூத்த மகன் சுந்தரத்துக்கு கல்யாணமாகி 10 வருஷமாகியும் குழந்தை இல்லை. தன் ஆசைக்குரிய 2வது மகன் பட்டணத்தில் படிப்பை முடித்து கொண்டு வந்து கல்யாணம் செய்து கொண்டு வீட்டோடு பெருமையாய் இருப்பான் என்றுதான் நினைத்தாள். அந்த எண்ணமும் ஈடேறவில்லை. ரவியோ தன்னோடு தனக்கு சீனியராக வேலை பார்த்து வந்த டாக்டரான ஒரு ஐரோப்பிய பெண்ணை காதலித்து அவளைத்தான் மணந்து கொள்வேன் என்று வீட்டில் வந்து தெரிவித்து சிங்காரம் பிள்ளைக்கும் அவனுக்கும் பலத்த வாக்குவாதம் நிகழ்ந்த போதெல்லாம் அலமு ஆச்சி மௌனமாக இருந்தாள். அவளது மௌனத்தை இருவரும் தங்களுக்கு சாதகமான பாஷை என்று நினைத்து கொண்டு அவரவர் நோக்கத்தில் உறுதியாகவே நின்று உறவை முறித்து கொண்டார்கள். இப்பொழுது அந்த வெள்ளைக்காரியும் ரவியும் சேர்ந்து நர்சிங் ஹோம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னையில். ரவி பட்டணத்துக்கு சென்று அவளை தான் மணந்து கொண்ட செய்தியை தெரியப்படுத்திய போது அலமு ஆச்சி சந்தோஷம் அடைந்தாளா என்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனால் சிங்காரம் பிள்ளை, அவன் உன் மகன் இல்லை, நான் தலைமுழுகிட்டேன், நீயும் மறந்துடு என்று சொன்னதற்கு வருத்தப்பட்டாளா என்ற விஷயமும் யாருக்கும் தெரியாது. அலமு ஆச்சிக்கு அதிகம் தெரிந்த பாஷை மௌனம்தான். இந்த 5 வருஷங்களில் ரவிக்கு தெரியப்படுத்தாமல் எவ்வளவு காரியங்கள் நடந்தேறின. அவனுக்கு தம்பிகளான முத்துவுக்கும் சோமுவுக்கும் 2 வருஷங்களுக்கு முன் கல்யாணம் நடந்தது. அவனது மூத்த சகோதரி காமாட்சி புருஷன் இறந்து மாமியார் வீட்டோடு இருந்தவள் புருஷன் சொத்தை பாகம் பிரித்து கொண்டு கை குழந்தையும் தூக்கி கொண்டு தாய் வீட்டோடு வந்து விட்டாள். பக்கத்து நகரத்தில் வாழ்க்கப்பட்டிருக்கும் தங்கைகள் பங்கஜமும் இந்திராவும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தாய் வீட்டுக்கு வந்து 2 குழந்தைகளை பெற்று போனார்கள். ரவி தன் முதுகில் தூக்கி கொண்டு திரிந்த ஆசை தங்கை சுசீலா தாவணி அணிந்த பெரிய மனுஷியாகி கல்யாணத்திற்கு காத்திருக்கிறாள். 2 மாதங்களுக்கு முன்பு சிங்காரம் பிள்ளைக்கு சஷ்டியப்த பூர்த்தி நடந்தேறியது. அப்பொழுதுதான் மௌனம் கலைந்தது போல் அழைப்பு பத்திரிகையில் விலாசம் எழுதி கொண்டிருந்த புருஷனிடம் வந்து கேட்டாள். அவனுக்கு ரவிக்கு கடுதாசு போட்டிருக்கீங்களா? சிங்காரம் அவளை முறைத்து பார்த்தார். அவள் இல்லை என்று புரிந்து கொண்டாள். அவர் பார்வைக்கு பயந்து அவள் மௌனமாய் போகும்போதுதான் அவரும் அவள் மனதை புரிந்து கொண்டார். அவள் தன் பக்கம் இல்லை, ரவியின் பக்கம்தான் இருக்கிறாள் என்று. ஆனால்
அவர் ரவியை பற்றி தீர்க்கமாய் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டபடியால் அவனை அழைப்பதில்லை என்று உறுதியாக இருந்தார். சஷ்டியப்த பூர்த்தியும் நடந்தேறி 2 மாதங்களாகிவிட்டன. அப்பொழுதெல்லாம் அவள் சந்தோஷமாக தான் இருந்தாள். ரவி இல்லாத குறையை ஏதோ ஒரு சமயத்தில் யாரோ ஒருவர் உணர்ந்தபோது நடந்த சம்பாஷணையை தவிர யாரும் பெரிதாக கருதவில்லை. அலமு ஆச்சி கூடத்தான். அவள் மௌனத்தைக் கண்டு சிங்காரம் பிள்ளை அப்படித்தான் நினைத்தார். இந்நிலையில் 50 வயதை கூட நெருங்காத அலமு ஆச்சி எல்லாவற்றையும் வெறுத்து அரளி வேரை அரைத்து குடித்து உயிரை மாய்த்து கொள்ள 2 நாட்களுக்கு முன் எப்படி துணிந்தாள்? ரவியை இழந்த கவலைதானோ? அல்லது காமாட்சி இளம் வயதிலேயே புருஷனை இழந்து வீட்டோடு வந்துவிட்ட சோகத்தினாலா? மூத்த மகனுக்கு பிள்ளை இல்லையே என்ற ஏக்கமா? அல்லது இவையெல்லாம் சேர்ந்த ஒரு விரக்தி நிலையினாலா? எதுவாயினும் இப்படி திடீரென்று செய்து கொள்ள வேண்டிய காரணம் சிங்காரம் பிள்ளைக்கோ வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கோ எதுவுமே புரியவில்லை. தெய்வாதீனமாய் உடனடியே அலமுவின் காரியத்தைக் கண்டு வைத்தியரை வரவழைத்து முறிவு மருந்து கொடுத்தார்கள். மாமியார் மருமகள் சண்டை ஏதாவது உண்டோ என்று வைத்தியர் ரகசியமாக கேட்டார். அவள் வாயை திறந்து பேசினால்தானே சண்டையும் வம்பும் வரும். அதெல்லாம் இல்லாத குடும்பம் ஐயா இது என்றார் சிங்காரம் பிள்ளை. அப்ப வேற காரணம் இல்லை. உங்கள் 2வது பையன் ஏக்கமாக தான் இருக்கும். எதுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு வரி எழுதி போடுங்க. வந்து பார்த்தா அம்மா மனசு கொஞ்சம் மாறும் என்று சொல்லி போனார் நாட்டு வைத்தியர். சிங்காரம் பிள்ளை மனைவியின் மௌனத்துக்கெல்லாம் அர்த்தங்கள் கற்பித்து பார்த்துதான் தான் அவள் மனதை புரிந்து கொள்ளாததற்காக மிகவும் வருந்தினார். அவளது இந்த செயலுக்கு காரணம் பூரணமாக தான் ரவியை அவளிடமிருந்து பிரித்து விட்டதே என்று கருதி அவளுக்காக என்ற முடிவில் ரவிக்கு கடிதம் ஒன்று எழுதி போட்டுவிட்டு பக்கத்து ஊரில் இருந்த பெண்களை தானே போய் அழைத்து வந்திருந்தார். இப்பொழுதோ வீடு நிறைய பெண்களும் பேரன் பேத்திகளும் மருமகன்களும் நிறைந்திருக்கின்றனர். பிரஞ்ஞை வந்ததும் அலமு ஆச்சி ஓவென்று முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள். இதெல்லாம் என்ன? எல்லோரையும் கூட்டுக்கிட்டு வந்து என் மானத்தை ஏன் வாங்கணும்? ஐயோ, என் ஜென்மமே என்று புலம்பினாள். சிங்காரம் பிள்ளை கூறிய சமாதானம் எதையும் அவள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை திட்டி தீர்ப்பது போல் தன்னை சபித்து கொண்டாள். இப்பொழுது ரவி வந்திருக்கிறான். அவனுக்கு அவர் கடிதம் எழுதி போட்டது அவளுக்கு தெரியாது. அவன் வருகை ஒருவேளை அவளது துயரத்தை மாற்றலாம் என்று சமாதானமுற்றார் சிங்காரம் பிள்ளை. ரவி வீட்டிற்குள் நுழைந்த போது உள்முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத பெரிய குழந்தைகளும் அவன் பார்த்தே இல்லாத சிறிய குழந்தைகளும் ரவியை பார்த்து ஆச்சரியமுடன் பயம் கொண்டு அம்மா யாரோ வந்திருக்காங்க என்று கூறியவாறு உள்ளே ஓடினார்கள். ரவி நின்று தன்னை கண்டு ஓடுகின்ற அந்த குழந்தைகளை மெல்லிய புன்னகையுடன் பார்த்தாள். அப்பொழுது கூடத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த தாயின் காலடியிலே 2 நாட்களாய் உட்கார்ந்திருக்கும் சுசிலா மெல்ல கதவு அருகே வந்து உடம்பை மறைத்து கொண்டு ஒரு கண்ணை மட்டும் வெளியே தள்ளி எட்டி பார்த்து ரவி அண்ணா என்று குரல் வெளியே வராமல் உதடுகள் அசைய ஓடி வந்தாள். அவன் கையில் இருந்த சூட்கேஸை வாங்கியவாறு வா அண்ணா என்று அழைத்தபோது அவள் உதடுகள் துடித்ததற்கும் கண்கள் கலங்கியதற்கும் பிரிவு ஒன்றுதானா காரணம்? சுசி, அடே அம்மா, அடையாளமே தெரியலையே, அம்மாவுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே கூடத்து அறையை நோக்கி நடக்கவும், இப்பத்தான் தூங்கினாங்க அண்ணா, எழுப்ப வேண்டாம். எழுந்தா ஒரே புலம்பலும் அழுகையும் தான். உள்ளே வா, நம்ம தோட்டத்துல பம்பு செட்டு போட்டிருக்கே, வந்து பாரேன். தடதடன்னு தண்ணி கொட்டும். அதுல குளிச்சா ரயில்ல வந்த அலுப்பெல்லாம் தீர்ந்து போகும் என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஒரு கையில் சூட்கேஸுடன் முன்னால் நடந்தாள் சுசிலா. அவளுடன் பின்கட்டுக்கு போகும்போது ஒரு வினாடி கூடத்தரை வாசலில் நின்று தூங்கிக் கொண்டிருக்கும் தாயின் முகத்தை பார்த்தான் ரவி. அவன் பின்கட்டுக்கு போகும்போது அண்ணன் சுந்தரத்தின் மனைவி ராஜம் மலர்ந்த முகத்தோடு வாங்க தம்பி, இப்பதான் வழி தெரிஞ்சுதா என்று வரவேற்றாள். குழந்தையே பெறாததனாலோ வேறு ஏதாவது கோளாறினாலோ இப்படி பருத்து போய்விட்டாள் என்று எண்ணிய ரவி, என்ன நீ உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்று கேலியாக சிரித்து கொண்டே கேட்டான். உடம்புக்கு என்ன குறைச்சல் என்று புன்னகையோடு சொன்னாள் அண்ணி. அப்படி சொன்னால் போதுமா? டாக்டர் ஆக்கும் கேட்குறேன். ஆமாம், ஒரு தடவை பட்டணத்துக்கு வந்து உங்க ஆஸ்பத்திரியில் காட்டணும்னு உங்க அண்ணா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் போகும்போது என்னோட வாங்களேன் என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே தோட்டத்திலிருந்து குழந்தைகள் புடைசூழ வந்தனர். இந்திராவும் பங்கஜமும். ரவி அண்ணாவா, யாரோ வந்திருக்காங்கன்னு கத்துதுங்க குழந்தைங்க. உங்க மாமாடா என்று பெரிய பையனை அவன் அருகே இழுத்தாள் பங்கஜம். அவன் பயந்து திமிரிக்கொண்டு தாயின் பின்னால் ஒளிந்து கொண்டான். ஏன் அண்ணா, அண்ணியை கூட்டிகிட்டு வரல என்று குறும்பாய் கேட்டாள் இந்திரா. இந்திராவின் கேள்விக்கு நாக்கை கடித்து கொண்டாள் சுசீலா. கூட்டிக்கிட்டு வரலாம், அப்பா அடிச்சு விரட்டிட்டார்னா என்று முகவாயை சொரிந்தவாறே சிரித்தான் ரவி.
ஆ, விரட்டுவாரு. நாங்க கேட்க மாட்டோமா? அவ மட்டும் இந்த வீட்ல மருமக இல்லையா? என்று ஜம்பம் கொட்டினாள் அண்ணி. ம். என்ன விரட்டினதுக்கே கேட்கல. அவளுக்கு தான் கேட்க போறீங்க என்று அண்ணியை மட்டம் தட்டினான் ரவி. அப்போது அடுக்களை ஜன்னலில் ஒரு புதுமுகம் தெரியவே, சரி சரி, வீட்டுக்கு வராத மருமகள் இருக்கட்டும், வந்தவர்களை காட்டவில்லையே என்றான் ரவி. அப்பொழுது முத்துவின் மனைவி காப்பி கொண்டு வந்தாள். இது மீனா, முத்துவின் சம்சாரம் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் ராஜம். ஜன்னலிலிருந்து அடுக்களை வாசலில் வந்து நின்ற பெண்ணை காட்டி, இது நளினி, சோமுவின் சம்சாரம் என்று சொல்லிவிட்டு ரவிக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய நிலைக்கு வருந்தியவள் போல பெருமூச்செறிந்தாள். மீனாவின் கையிலிருந்து காப்பியை வாங்கி கொண்டு அவளை பார்த்த ரவி, அவள் கர்ப்பிணி என்பதை புரிந்து கொண்டு, சீமந்தம் இப்போ என்று கேட்கவே மீனா வாயை பொத்தி கொண்டு சிரித்து கொண்டு திரும்பினாள். ஏன், வெள்ளைக்காரங்க எல்லாம் புள்ளைக்கு புள்ள சீமந்தம் செய்வாங்களா? இது இரண்டாவது. கண்ணை எங்கே என்று பங்குஜம் திரும்பிய போது மார்பில் ஒட்டி கிடந்த சோற்று பருக்கைகளை துடைத்து ஒரு 1.5 வயது குழந்தை ஒன்றை தூக்கி கொண்டு வந்தாள் மீனா. காபியை குடித்த பின் ஷர்ட்டை கழற்றி கொடியில் போட்டுவிட்டு முற்றத்து மேடையில் உட்கார்ந்தான் ரவி. அவனை சுற்றி எல்லோரும் உட்கார்ந்து கொண்டார்கள். ஆமாம், அக்கா, அண்ணா, முத்து, சோமு எல்லாம் எங்கே? மாப்பிள்ளைகளையும் காணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தோட்டத்திலிருந்து ரவியின் விதவை தமக்கை காமாட்சி வந்தாள். அடேய் ரவியா, வாடாப்பா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா என்று அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள். அவனை பரிவுடன் விசாரித்தாள். அவளை பார்க்கும்பொழுது தன்னுள் ஏற்பட்ட சங்கட உணர்ச்சியை மறைத்து கொண்டு புன்னகையோடு பேசினான் ரவி. 1 மணி நேரத்துக்கு மேல் அவர்கள் எல்லோரும் தங்கள் குறைகளையும் துயரங்களையும் கொட்டி தீர்த்து கொண்டார்கள். ரவி எல்லோருக்கும் தகுந்த விதத்தில் சமாதானம் சொன்னான். எப்பொழுதுமே அதிகம் படித்தவன் என்று வீட்டில் எல்லோருக்கும் அவன் மீது அன்பும் மதிப்பும் உண்டு. அண்ணனும் அப்பாவும் கூட அவன் பேச்சுக்கு மதிப்பு தருவார்கள். அவ்வித மதிப்பு குகந்த ரவி பெற்றோரை எதிர்த்து கொண்டு அந்த வெள்ளைக்காரியை கண்மறைவாக போய் கல்யாணம் செய்து கொண்டதில் எல்லோருக்கும் அவன் மீது வருத்தம் இருந்த போதிலும் வீட்டு பெண்களை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இல்லை. என்னமோ ஆசைப்பட்டான், கல்யாணம் செய்து கொண்டான். யாருக்கு யாருன்னு கடவுள் விதிச்சிருக்கானோ அப்படித்தானே நடக்கும் என்று லகுவான தத்துவம் அவர்கள் மனதை தேற்றிவிடாதா என்ன? ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன், தப்பா நினைச்சுக்காதே. நம்ம தேசத்து பொண்ணு மாதிரி அடக்கம் ஒடுக்குமா, மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியுமா அவளுக்கு என்று காமாட்சி கேட்டபோது அங்கிருந்த மற்றவர்களுக்கு இதே சந்தேகம் மனசில் இருந்த போதிலும் அவள் என்னவோ அசட்டுத்தனமாய் கேட்டுவிட்ட மாதிரி சிரித்தார்கள். எதுக்கு சிரிக்கிறீங்க? அக்கா கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கு என்னமோ அவள் நிறத்திலையும் பாஷையிலையும் நம்ம நாட்டுக்காரி மாதிரி இல்லைன்னு தோணித ஒழிய, குணத்துல அவள் நம்ம பெண்கள் மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனா நம்ம பெண்கள் மாதிரி முணக்கிறதும் மூக்க செந்துறதும் தப்பு கண்டுபிடிக்கிறதும் மாதிரி அந்த மாதிரி குணமெல்லாம் கிடையாது. அக்கா, நீ என்னோட வந்துதான் பாரு. அவன் வெட்கப்படாமல் தன் மனைவியை பற்றி புகழ்ந்து பேசுவது அந்த கிராமத்து பெண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. குழந்தை கிழந்த என்று காமாட்சி அடுத்த கேள்வியை முடிக்கும் முன்பே இல்லை என்று பதில் சொன்னான் ரவி. ஏண்டா, இதுக்குள்ள வேண்டாம்னு தான் என்று அவன் சொன்னபோது அவர்கள் ரகசியமாய் சிரித்து கொண்டார்கள். அவனையே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த காமாட்சி சொன்னாள், அம்மா அரளி வேற கரைச்சி குடிக்க போய் உன்னை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது எங்களுக்கெல்லாம். இல்லைன்னா இந்த அப்பா தான் உன்னை வர சொல்லி எழுத போறாரா? நீ தான் எங்களை பார்க்கணும்னு வரப்போறியா? ஆமா, என்ன விஷயம்? அம்மாவுக்கு என்ன குறை? ஏன் இப்படி பண்ணினாங்க என்றான் ரவி. குறை என்ன குறை? உன் குறையும் என் குறையும் போதாதா? அம்மா குணம்தான் உனக்கு தெரியுமே. ஊமை கொட்டை மாதிரி எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுக்கிட்டு குமுறிக்கிட்டு இருக்கோம். 5 வருஷமா பார்க்காத உன்னை அப்பா சஷ்டி அப்த பூர்த்திக்காவது பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவர் கோபம் தணிஞ்சு போயிடும்னு நினைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்படி ஏதாவது பண்ணினாலாவது அப்பா குணம் மாறாதான்னு செய்திருக்கும். அப்பா மேல அம்மாவுக்கு மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. இப்ப கூட அவரை கண்டாதான் அழுகையும் புலம்பலும் அதிகமாகுது. பாவம், அப்பா என்னதான் வீம்பு செய்தாலும் அம்மா உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவொடனே பதறி போயிட்டாரு. இப்ப திண்ணையை விட்டு உள்ள வர்றதே இல்லை. கூடுத்தாரைக்குள்ள போறதுக்கே பயப்படுறாங்க அப்பா. என்ன இருந்தாலும் இந்த அம்மா இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணி இருக்கவே வேணாம். ஊரார் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? மருமகள் கொடுமைன்னு கதை கட்டி விடுறாங்க. பாவம், நம்ம வீட்டு மருமகளுங்க யாருக்கு பொல்லாதவங்களா இருந்தாலும் மாமியார் மாமனார் விஷயத்துல எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறாங்கங்கிறது ஊருக்கு தெரியுமா? என்னவோ கடவுள் புண்ணியத்துல அம்மா பழி ஏற்படுத்தாம பொழைச்சிடுச்சு என்று காமாட்சி சொல்லும்போது, இதற்கெல்லாம் நானா காரணம் என்று குழம்பி உட்கார்ந்தான் ரவி.
சரி சரி, நீங்க வெயிலுக்கு முன்ன போய் குளிச்சுட்டு வாங்க என்று அவனை துரிதப்படுத்தினாள் அண்ணி. சுசீலா தயாராக எடுத்து வைத்திருந்த சோப்பு பெட்டியும் டவலையும் எடுத்துக்கொண்டு தோட்டத்து பக்கம் போன ரவி 5 வருஷங்களில் தோட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்களை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவன் மனசை மிகவும் கவர்ந்தது அந்த பலா மரம்தான். 5 வருஷங்களுக்கு முன் வெறும் மரமாக நின்றிருந்த அந்த பலா இப்பொழுது அடிமரமெல்லாம் திண்டுமுண்டாக காய்கள் காய்த்து தொங்க கிளை பரப்பி பிரம்மாண்டமாய் நின்றது. கிளைகளை விட அடிமரத்தில் தான் காய்கள் அதிகமாக இருந்தன. அந்த காய்களின் சொரசொரப்பை தடவி பார்த்தே சுளையின் இனிப்பை கற்பனை செய்து கொண்டான் ரவி. போகும்போது கொண்டு போகலாம், அவளுக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் என்று தன் மனைவியை பற்றி நினைத்து கொண்டான். தன் அண்ணனுக்கோ தம்பிமார்களுக்கோ மாப்பிள்ளைகளுக்கோ தன் மீது வருத்தம் ஏதுமில்லை என்று எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிடும் போதே உணர்ந்து கொண்டான் ரவி. அவனோடு பேசவும் சாப்பிடவும் மறுத்துவிட்ட தந்தையின் வீம்பு இன்னும் தளரவில்லை என்று புரிந்து கொண்டான். மதியான சாப்பாட்டுக்கு பின் கூடம் நிறைய எல்லோரும் உட்கார்ந்திருந்தார்கள். 2 மாப்பிள்ளைகளுடன் சிங்காரம் பிள்ளை திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். அந்த பாவி மனுஷன் உன்னையும் வரவழைச்சிட்டாரா? அட தெய்வமே, என்னை ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து அணு அணுவா வதச்சி கொள்றீங்க என்று அழுகை குரலில் அலரும் அலமு ஆச்சியின் குரல் உள்ளே இருந்து ஒலித்தது கேட்டு சிங்காரம் பிள்ளையும் மாப்பிள்ளைகளும் திடுக்கிட்டு எழுந்தார்கள். சிங்காரம் உள்ளே ஓடினார். ரவி வந்தால் அவன் மறுபடியும் தன் குடும்பத்தில் ஒருவனாக விளங்குவதைக் கண்டால் அலமு ஆச்சியின் மனம் மாறும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் வியர்த்து விதிர்த்து நிற்க, அவனை கண்டதும் அலமு ஆச்சி முகத்தில் அரைந்து கொண்டு குமுறி அழுதவாறு படுக்கையில் புரள்வதை சிங்காரம் பிள்ளை ஓடி வந்து பார்த்து ஒன்றும் புரியாமல் பதைபதைத்தார். அம்மா, நான் எங்கே இருந்தாலும் உன் அன்பு என் மேல குறைவில்லாமல் இருக்குங்கிற தைரியத்துல தான் உன்னை பிரிஞ்சு இருக்கேன். அப்பவெல்லாம் நீ பேசாம மௌனமா இருந்துட்டு இப்ப இந்த மாதிரி உன் உயிரையே போக்கிக்க நீ ஏமா முயற்சி பண்ணின? அம்மா, நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? என்னை பார்க்கவே உனக்கு மனசு இல்லையா என்று அவள் படுக்கையில் அமர்ந்து அவள் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சினான் ரவி. அவன் வார்த்தைகள் அவள் புலம்பலையும் அழுகையையும் குறைத்தன. அவள் குழந்தை போல விம்மினாள். கண்கள் கலங்கி நீரை கொட்ட இவனை பார்த்து மௌனமாய் சிறு குரல் பாய்ச்சி அழுதாள். உங்க யார் மேலேயும் எனக்கு வருத்தமோ கோபமோ இல்லடா கண்ணா, நான் தான் பாவி என்று அவன் கையை பிடித்து கொண்டு புலம்பினாள் அலமு ஆச்சி. அவள் புலம்பி அழுது ஓயும் வரை மௌனமாய் அவள் அருகே உட்கார்ந்திருந்தான் ரவி. அவள் மனதை மாற்றி குடும்பத்தில் இப்பொழுது சில நாட்களாய் ஏற்பட்டிருக்கும் இறுக்க உணர்வை அவன் தளர்த்தி வைப்பான் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் சிங்காரம் பிள்ளை உள்பட கூடத்தில் காத்திருந்தனர். அம்மா, இப்ப உன் மகன் வந்திருக்கிறாங்கிறதே மறந்துட்டு டாக்டர் என்கிற முறையில பேசணும். எங்கே கையை நீட்டு என்று அவள் நாடியை பரிசோதிக்க ரவி முனையும் போது, வேண்டாண்டா ரவி என்று அழுதாள் அலமு. அலட்டப்படாது என்று அவளை எச்சரித்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையோடு அவள் நாடியை பரிசோதித்தான். பின் அவள் இமைகளை விலக்கி கண்களை பார்த்தான். லேசாக புன்முறுவலுடன் வாசற்படியில் நின்றிருந்த சுசிலாவை போகச் சொல்லி சைகை காண்பித்த பின் அறைக்கதவை சற்று மூடிவிட்டு தாயிடம் என்னமோ அந்தரங்கமாய் விசாரித்தான். அறைக்குள்ளிருந்து ஆத்திரமும் புலம்பலும் ரவியின் சமாதான குரலும் வெளியே கேட்டன. ரவி, என் மானத்தை காப்பாத்துடா, கடவுள்தான் உன்னை இங்கே அனுப்பியிருக்கார். சும்மா இரு அம்மா, கண்டபடி உளரப்படாது. இப்ப என்ன மானம் போயிடுத்து? பைத்திய மாதிரி இதுக்காக போய் உயிரை மாச்சிக்கிறதாவது? ஹோ, இதுவே வேற நாட்டுலனா எவ்வளவு கௌரவத்துக்கும் பெருமைக்கும் உரிய விஷயம் தெரியுமா? நீ ரொம்ப புண்ணியம் பண்ணித்தான் இருக்கணும். பொறாமையில யாராவது கேலி பண்ணினாக்கா பண்ணிட்டு போகட்டுமே. அம்மா, இந்த தாய்மை தான் ரொம்ப சிறப்பானது. ஐயோ அம்மா, இதுக்காகவா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணின? அம்மா அம்மா என்று சிரித்து கொண்டே ரவி வெளியே வரும் முன் கூடத்தில் மற்றவர்களோடு நின்றிருந்த சிங்காரம் பிள்ளை தோட்டத்து பக்கம் நழுவி விட்டார். விஷயம் எல்லோருக்கும் புரிந்திருக்குமோ என்ற சம்சயத்துடன் உள்ளங்கைகளை சேர்த்து இறுக்கியவாறு, ஒரு குட் நியூஸ், நம்ம அம்மா நமக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ தரப்போறாங்க என்று சொன்னதும் அங்கு இருந்தவர்களிடம் ஒரு அசாத்தியமான மௌனம் நிலவியது. கூடத்து பெஞ்சில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளைகள் இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பு அலமு ஆச்சியின் உடல் முழுவதும் ஊசியாக வந்து தைத்தது. அதில் ஒருவன் சொன்னான், சரிதான், கல்யாணமாகி 2 மாசம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல வளைகாப்பு நடக்கும். இதில் கேலிக்கோ சிரிப்புக்கோ ஒண்ணுமில்லை. எத்தனையோ குடும்பத்துல தாயும் மகளும் ஒரே சமயத்தில் பிரசவிக்கிறது இல்லையா? அம்மா 16 வருஷமா சுசிலாவுக்கு அப்புறம் குழந்தையே இல்லாம இருந்துட்டு இப்ப இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் அவமானமாகவும் இருக்கு. அவங்களும் நீங்களும்
இனிமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டது தான் இது ஒரு அதிசயமா தோன்றதுக்கு காரணம். உண்டுங்கிறத இல்லைன்னு முடிவு பண்றதுக்கு நாம் யார்? நம்ம முடிவு தப்பா போனா அதுக்காக நாம் தான் வெட்கப்படணும். என்னை பெற்றவள் இந்த வயசிலும் பெண்மையின் பிறவிக்கே அர்த்தமாய் ஒரு தாயாய் விளங்குவதில் எனக்கு சொல்ல முடியாத பெருமை உண்டாகுது என்று ஆனந்த உணர்வில் சொல்லிக் கொண்டிருக்கும்போது தன் அண்ணி முகத்தை முறுக்கிக் கொண்டு உள்ளே போவதை கவனித்தான் ரவி. அவளுக்கு அவள் குறை. டேய், என்கிட்ட வந்து விளையாடினீங்கன்னா கம்பு முறிஞ்சு போகும் என்று தோட்டத்தில் சோமுவையும் அவனுடன் இருந்த பேர குழந்தைகளையும் கைத்தடியால் விரட்டி கொண்டிருந்தார் அப்பா. சோமு எப்போதுமே அப்பாவிடத்தில் தாராளமாய் பழகி விளையாடுவான். என்ன இருந்தாலும், டேய் சோமு, என்ன அங்கே அப்பா கிட்ட என்று ரவி சத்தம் போட்டான். ஒண்ணுமில்ல என்று சோமு அப்பாவிடமிருந்து பெண் வாங்கினான். 2 நாட்கள் ஆயின. வீட்டிற்குள் திடீரென ஒருவித சங்கடமான மௌனம் குழுவிருந்தது. யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. அந்த மௌனத்தில் ஒவ்வொருவர் கண்களிலும் 1000 குத்தல் பேச்சுகளும் புதர்க்க மொழிகளும் பிரதிபலித்தன. வாய்க்குள் சிரித்து கொண்ட இளைய மருமகள்மாரையும் ரவி கவனித்தான். அலமு ஆட்சியை விட அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாய் வெட்கி நாணி கிடந்தனர் காமாட்சியும் சுசிலாவும். மௌனம், மௌனம், மௌனம். அப்பா, அது இவ்வளவு கொடிய பாஷையா? ஊரை மட்டும் சொன்னால் போதுமா? உற்றார் உறவினரும் அவர்களை மட்டுமா? பெற்ற பிள்ளைகளும். சி, இவர்களின் கீழ்த்தரும் சொல்லி முடியாது. தாயை பார்த்து கேலி செய்ய ஒரு பிறவியா என்று மனசுக்குள் கோதித்தான் ரவி. இதற்கெல்லாம் அஞ்சியே அம்மா சாகத் துணிந்தாள் என்ற உண்மை அவன் கண்களை கலக்கிற்று. வீட்டில் உள்ள சகல பேரும் அவளை மௌனத்தால் கொல்லுவதை அவனால் சகிக்க முடியவில்லை. அப்பாவிடம் வந்தான். அப்பா, என்னை மன்னிக்கணும். அம்மாவோட மனக்கஷ்டம் எனக்கு புரியுது. நம்ம ஜனங்கள் இன்னும் வளரல. தாய்மையை கூட மதிக்க தெரியாத பேதமை நிலையில இருக்கிறாங்க. இங்க அவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க என்னோட வந்துடட்டும் என்று அந்த துரத்தப்பட்ட மகன் தந்தையிடம் போய் கேட்கும்போது அவன்பால் அவர் மனம் பாசத்திலும் பெருமையிலும் குழைந்த போதும் பழைய வீம்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டு, உன்னை பெத்தவதானே, என் உத்தரவு என்ன? வந்தால் கூட்டுக்கிட்டு போ என்றார். ரவி ஒரு நாள் முழுவதும் தாயுடன் உட்கார்ந்து நிலைமைகளை விளக்கினான். அவ ரொம்ப நல்லவா அம்மா. நீ தனியாகவே இருக்கலாம். அவங்க நாட்டில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், பெருமைக்குரிய விஷயம். நீ அவளோட பழகினா அப்புறம் பிரியவே மாட்ட. ஏண்டா, பாஷை தெரியாத அவகிட்டையும் வந்து அவமானப்பட சொல்றியா என்று அழுதாள் அலமு ஆச்சி. ஏம்மா, இப்போ இங்கே உன்னை அவமானப்படுத்துறவங்க எல்லாம் எந்த பாஷையில் பேசுகிறாங்க? வாயை திறக்காம தானே எல்லாம் நடக்குது. அது மாதிரி அன்பையும் மரியாதையும் காட்ட முடியாதா? ஒருத்தரை நிந்திக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் பாஷை வேணுமாம்மா என்று அவன் சொன்னது அவளுக்கு புரிந்தது. அவள் அவனையே பார்த்தாள். பிறகு அவன் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள். தெருவில் வண்டி வந்து நிற்கிறது. எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டதற்கு பின் வீட்டு அங்கத்தினர்கள் அனைவரும் தெருவில் வந்து நிற்க உள்ளிருந்து வந்த அலமு ஆச்சி வண்டியில் வந்து ஏறினாள். அவள் பின்னால் வந்த ரவி சூட்கேஸை வண்டியில் வைத்துவிட்டு திரும்பி வந்து அண்ணி ராஜத்தின் எதிரே நின்றான். அப்பொழுது பால் ஒழுக ஒழுக 2 பலாப்பழங்களை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து, என்னன்னா கேட்டுட்டு எடுத்துக்காம போறியே என்று ஓடி வந்தான் சோமு. ரவியின் மனசில் அடிமரமெல்லாம் காய்த்து கிளைகளை வெறுமே பரப்பி கொண்டு நிற்கும் பலாமரம் பிரம்மாண்டமான நின்றது. அண்ணி, நம்ம தோட்டத்து பலாமரம் பார்த்திருக்கீங்களா? அதிலிருந்து வளர்ந்த கிளைகளில் காய்க்காமல் அடிமரத்தில் தானே காய்ச்சிருக்கு. அடிமரத்துக்கும் கிளைக்கும் அதனால விரோதமா? காய்த்ததுனால கிளைக்கு ஆதாரம் அடிமரங்கிறது மாறிடுமா என்று ஏதோ சொல்ல வந்தவன் நெற்றியை தேய்த்து கொண்டு ஒரு வினாடி நின்றான். சரி, நீ சீக்கிரம் அண்ணாவை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு வா. அடுத்த வருஷம் உன்னை நான் வந்து கூட்டிக்கிட்டு போகணும். ஆமா அண்ணி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அம்மா நினைச்ச மாதிரி. தாய்மை ஒரு குற்றம் இல்லை என்று சிரித்தான் ரவி. அப்பொழுது வண்டியில் இருந்த அலமு ஆச்சியிடம் சென்று என்ன சொல்லி அனுப்புவது என்று தெரியாமல் மௌனமாய் நின்றிருந்தார் சிங்காரம் பிள்ளை. அலமுவும் சிங்காரம் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் மௌனமாய் பார்த்து கொண்டனர். அப்பா, நான் போயிட்டு வரட்டுமா? அம்மாவை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன், வரட்டுமா என்று கை கூப்பியவாறு வண்டியில் ஏறி அமர்ந்தான் ரவி. சிங்காரம் பிள்ளை அப்பொழுதும் அவனிடம் பேசவில்லை. பேச வாயோ வார்த்தைகளோ இல்லை, இருதயம் மட்டும் கண்களில் தெரிந்தது. வண்டி தெரு முனையில் திரும்பும் வரை
ரவியையும் அலமு ஆச்சியையும் பார்த்து கொண்டே தெருவில் நின்றிருந்தார் சிங்காரம் பிள்ளை. கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.